இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கு. பழைய அரசாங்கத்தால் பலனடைந்தவர்கள் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. காசு கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவங்க, ஊழல் செஞ்சவங்க, ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா காசு வந்தா தான் கடன்லாம் அடைக்க முடியும். இவங்க பாட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அமைச்சர்கள் எல்லாம் புதுமுகமா இருக்கு, எல்லாருமே இளைஞர்களா இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு புது ரூலா போடும்போது இவங்களுக்கான இன்கம் கம்மியாயிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட திடீர்னு அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கோயிலுக்கு போறாரு, பிரசாதத்தை எடுக்கிறாரு. எங்கயா எக்ஸ்பைரி டேட்டு, இதை சாப்பிட்டு மக்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னத்தான் சொல்லுவாங்க, உடனடியா மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியா போன் போடுறாரு, நம்முடைய கட்சி நிர்வாகிகளை எல்லா கோயிலுக்கும் போக சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க, பிரசாதத்துல இந்த மாதிரி எம்ஆர்பி இருக்கா இல்லாட்டி எக்ஸ்பைரி டேட் இருக்கா எல்லாத்தையும் எடுத்து எனக்கு போட்டோ அனுப்ப சொல்லுங்க, இன்னைக்கே நம்ம இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. யாருடைய அடி வயிற்றுல கை வைக்கிறாங்கன்னா இவ்வளவு நாள் ஊழல் செஞ்சுட்டு இருந்தவனுடைய வயிற்றுல கை வைக்கிறாங்க. இப்படி கை வைக்கும் போது என்ன ஆகும்? பயம் வரும். இந்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும், மக்களிடையே ஒரு கொதிப்பு நிலை ஏற்படுத்த வேண்டும். மக்கா போடுங்கயா ஒரு கூட்டத்தை அப்படின்னு சொல்லி ஊழல் செஞ்சவங்க எனக்கு ஒரு கூட்டத்தை போட்டுட்டு இருப்பான். நம்மள வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம போராடுவோமா? இல்ல நம்ம வேலையை இவனை சரியா செய்ய விடல அப்படின்னு சொல்லி போராடுவோமா? ஏதாவது ஒன்று செஞ்சு மக்களை கரண்டை கட் பண்ணி விட்டுருமா, தண்ணீரை வர விடாம செஞ்சிருமா, சரியா பஸ் ரூட் விடாம விட்டுருமா, இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. ஐயா தாவேகாவினுடைய முக்கியமான தலைவர்களே பார்த்து உஷாரா இருங்கயா அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள்.